ஹலோ கைஸ். ஸோ வர வெள்ளிக்கிழமை ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி ட்ரெய்லர்ஸில் ஏகப்பட்ட ட்ரெய்லர்ஸில் விட்டுருக்காங்க, ஏகப்பட்ட ஹைப்புமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தோடைய ஒரு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் மற்றும் ஒரு ரிவ்யூ மாதிரி தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2015 தான் வந்து கடைசியாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஓவராலாக ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 2015 அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ அடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டாம் ஆஸ் மூவி தான். அது ரொம்பவே கம்மியான கலெக்ஷன் அடித்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப்பான ஒரு படம் தான் அது. இந்த படம் யாருக்குமே பிடிச்சிக்காது, எனக்குமே சுத்தமாக பிடிக்காது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இது வரைக்கும் 3 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 3 படங்கள்லேயுமே இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2015 அந்த படம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மொக்கையான ஒரு படம். இந்த படத்தோட ரிவ்யூனா ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் வந்து ஸ்பேஸுக்கு போவாங்க. ரீட் ரிச்சர்ட்ஸ், சூஸ்டாம், பென்னு, அப்புறம் ஜானி ஸ்டாம் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸும் கிடைக்கும். கூடவே டாக்டர் டூமுக்கும் ஒரு சில விதமான பவர்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் பவர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கப்புறம் வந்து இவங்க இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ப்ரீவியஸ் இதெல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். ரீட் ரொம்ப புத்திசாலி, ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறான், அப்புறம் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பென் இருக்கான்ற மாதிரி எல்லா ஸ்டோரிஸும் நார்மலாக தான் போயிட்டுருக்கும். பட் அதுவுமே ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சீனை முழுவதையும் வந்து ரொம்ப சீரியஸ்னஸோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஃபன்னாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட வேண்டிய ஒரு விஷயங்களை ரொம்பவே சீரியஸாக, அதுவும் பென் அண்டு ரீட் ரிச்சர்ட்ஸோட கான்வர்சேஷன் முதற்கொண்டு ரொம்பவே சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அவ்வளோ சீரியஸ்னஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு தேவையே கிடையாது. அண்ட் அந்த சீரியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு அது ஒரு சூப்பர் பவர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம படத்தில் விக்ரமோட கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போனாங்களோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அந்த மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள வந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப பயந்துக்கிட்டு தலைமறைவாக இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க. பெண்ணு வந்து ஒரு ஆர்மியோட ஒரு என்ஃபோர்ஸர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னமோ காட்டுறன்ற பேரில் கிறுக்குத்தனம் என்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கே கட்டுப்பாகும், ரொம்பவே மொக்கையாக இருக்கும், பார்க்கவே வந்து தோணாது. அந்தளவுக்கு ரொம்ப மொக்கையான ஒரு படத்தை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் போயிட்டு மீண்டும் ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்பேஸோ அது என்னன்னு சரி அது ஞாபகம் கூட வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு டூமுக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃபைட்டில் வரும். அந்த ஃபைட்டோட விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே பொம்மை படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வைக்கும். அவ்வளோ கார்ட்டூனிஸாக வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் தாண்டா அப்படின்ற மாதிரி பச்சை திடீர் மாதிரி விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸில் இருக்கும். விஎஃப்எக்ஸே ரொம்ப மட்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபைட்டில் வழக்கம் போல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஜெயிச்சிருவாங்க. இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரினா டக்குன்னு முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா படமே 1.5 மணி நேரம் படம் தான். அந்த 1.5 மணி நேரம் படம் ஏதோ 3 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி ஜவ்வாக இருக்கிறதுமே தாண்டி இந்த படம் ரொம்பவே மொக்கையாக இருக்குங்க. ஒவ்வொரு சீனும் சீரியஸாக கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு சீரியஸ்னஸாக அள்ளி தூக்கி விட்டுட்டாங்க. ரொம்ப திகட்டிடுச்சு இந்த சீரியஸ்னஸ்லாம், சுத்தமாக நல்லா இருக்காது. ரொம்ப மொக்கையான ஒரு படம். இது இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டோரி. இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங் இந்த வரைக்கும் சொல்லியாச்சு. மொக்க ஒரு பாசிட்டிவ் கூட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சொல்லவே முடியாது. ஈவன் கேஸ்டிங் வைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் மேலே குறை சொல்லலை. பட் அவங்களோட ஆக்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் எனக்கு தோணுச்சு. எதுவுமே வந்து ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸாக வந்து கொடுத்த மாதிரி தெரியல. ஈவன் அந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், மெயின் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், சும்மா தண்ணிக்கேன்னு போட அந்த கேரக்டர் கூட எதுக்கடா தூக்கிட்டு வரோன்ற மாதிரி சங்கடத்துலேயே தூக்கிட்டு வந்த மாதிரியான ஒரு படம். மற்ற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ரொம்பவே மொக்கையான படம். ஃபேண்டாஸ்டிக் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ரொம்ப மொக்கையான ஒரு படம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.